ஹாய் எவரிபடி. கூலி வருவதை பார்த்து பயந்து போன வார் படக்குழு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியா அறிவிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வார் 2 அவங்க டீசர் வெளியிட்டு 14ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா என்னமோ வார் 2 தான் முன்னாடி சொன்னா போலவும் இவங்க பின்னாடி சொன்னா போலவும் அபிஷியலாக எப்போ அறிவிக்கிறாங்களோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ரூமர்லாம் அது கவுண்டிங்கே கிடையாது. அது நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? எப்போ ப்ரொடியூஷன் ஹவுஸ் அபிஷியலாக அறிவிக்கிறாங்களோ அதுதான் உண்மை. எது எப்படியோ சொல்கிறவங்க சொல்லிட்டு போகும். இப்போ சிக்கடு வைப்பு பாட்டு வெளியானதும் அவங்களுக்கு ஓவராக பயம் வந்துடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் தான் இங்கே தேட்டர் எல்லாரையும் புக் பண்ணிட்டோம், கூலிக்கு தேட்டர் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க படக்குழு ஆட்களை வச்சு சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஏன்னா தேட்டர் என்பது அது ப்ரொடியூசருக்கும் தேட்டர் உரிமையாளருக்கும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். இவங்க சொல்றதுக்கு யாரு? ப்ரொடியூசர் இவங்க பிடிச்சிட்டேன் எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் தேட்டரு அப்படின்னு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி அங்கே ஹிந்திக்கு தான் அதிக உரிமை அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹிந்தி? இப்போ மும்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிடையாது. மும்பையில் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் மெயினாக அதிக தேட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிடையாது. மெயின் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அவங்களுக்கு மகாராஷ்டிரா மொழி தான். ஹிந்தியோ தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ அதெல்லாம் அதர் லாங்குவேஜ். இப்போ ஹிந்திலாம் அங்கே அதர் லாங்குவேஜ் தான். அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாதுங்க. நாங்கள் சொல்கிற போல் 3000+ திரையரங்குகளில் கூலி படம் ரிலீஸ் ஆகுது. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு. இது வேணால் நடக்கும், நீங்கள் பாருங்கள். அவங்க ஏதோ பயத்தில் உளறிட்டு இருக்காங்க. என்ன நார்த் இந்தியன், அதாவது அந்த ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் மூவியை தான் பார்க்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா சவுத் மூவி தான் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் வந்துடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்களா. இப்போ சவுத் மூவி தான் ஹிந்தியில போயிட்டு ஹிட் அடிச்சு நிறைய வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு நிறைய உதாரணம் தலைவருடைய படங்களே சொல்லலாம். 2.0 இருக்கட்டும், எந்திரனா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், இதெல்லாம் அங்க போய் சவுத் மூவி தான் ஹிட் அடிச்சிருக்கு. நீங்க வரலாற்றுல எந்த நார்த் இந்தியன் மூவி, ஹிந்தி மூவி இங்க ஹிட் அடிச்சிருக்கா சொல்லுங்க? கிடையாது. இங்க ஹிட் அடிச்சது பாத்தீங்கன்னா தலைவருடைய படம் தான் ஒரு படம் ஹிட் அடிச்சிருக்கு. அது இங்க ரிலீஸ் ஆகி. மற்றது பாத்தீங்கன்னா எந்த படமும் ஹிந்தி படம் இங்க ஹிட் அடிச்சதா சரித்திரமே கிடையாது. இப்போ பாகுபலியா இருக்கட்டும், KGF இருக்கட்டும், RRR இருக்கட்டும், இதெல்லாம் சவுத் இந்தியன் மூவி. சவுத் இந்தியன் மூவியை தான் அங்க விரும்புறாங்க நார்த் இந்தியன்ஸ். அதனால அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனால எப்படியாவது அவங்க மனசை கலைக்கணும், ஏதாவது ஒரு பிராபலத்தை ஏற்படுத்தணும், இந்த மொழியை வச்சு பேசணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மொழின்றது எல்லாம் நினைச்சிங்க, மொழின்றது கம்யூனிகேஷன் மட்டும்தான். இது பிரிவினை கிடையாது. இந்த பிரிவினை பேசுறவங்களை பார்த்தாலே உண்மையிலுமே எனக்கு அருவருப்பா தான் இருக்கும். ஏன்னாக்கா நம்ம இந்தியான்றது ஒரு நாடு. அவங்க நாட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மதர் லாங்குவேஜ். அது எந்தெந்த ஸ்டேட்ல அவங்க தாய்மொழியை மதிக்கணும். அது உண்மைதான். அதுக்காக மற்ற மொழியை நம்ம தூற்றணும், அவங்கள புறக்கணிக்கணும், அவங்கள எதிர்க்கணும், அவங்க கொச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது மகா மட்டமான குணம் அப்படிதான் நான் சொல்லுவேன். எது எப்படியோ மொழியை வச்சு என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, ஆனால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக தலைவருடைய படம் அங்கே மாசா வெளியாகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்று அவங்க ரிவைஸ் அடிக்கணும், அதாவது அவங்க தள்ளி போகணும், இல்லையா இந்த மாதிரி ஏதாவது குளறுபடி பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி இப்போ சமூக வலைதளங்களில் அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேச வச்சுட்டு இருக்காங்க. இதனால என்னன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக தான் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அங்க இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, கூலி படம் வந்தா நாங்க கூலி படத்தை பார்ப்போம் அப்படின்னு ஒரு வீடியோவும் வைரல் ஆயிடுது. நீங்க பாத்துருக்கலாம். அங்க போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, வார் படம் வருது, எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க கூலி படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அங்க சொன்ன அந்த வீடியோ அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சு. அதுமாரி தலைவருடைய கூலி படத்துக்கு தான் அங்க மெஜாரிட்டி. அதனால அவங்க பயந்து போய் தேவையில்லாததெல்லாம் அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா தலைவருடைய படம் இருக்குது 3000+ திரையரங்குகள்ல. அது மட்டும் இல்ல, இப்போ ஐமேக்ஸ்லயும் ரிலீஸ் ஆக போகிறதா வந்திருக்கு. அதுக்கு ஒரு பதிவு நான் போடுறேன். வார் 2 கூலியை பார்த்து பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கூலி படத்தினுடைய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அது மட்டும் இல்ல அமீர் கான் அங்க ஹிந்தியில நடிச்சிருக்காங்க.
அதனால அவங்களுக்கு கூடுதல் பயமும் இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்டார் அமீர் கான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமா லோகேஷ் கனகராஜ் அவரு வளர்ந்த ஒரு டைரக்டர். அனிருத் அவர்கள் இந்த மாதிரி நிறைய நடிகர் பட்டாளங்களும் சரி, இந்த பக்கம் டெக்னீஷியனும் சரி, எல்லாமே வந்து ஆல்ரெடி அவங்க சாதனை புரிஞ்சவங்க. அதனால அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எதனால வார் 2 படக்குழு பயப்படுறாங்க அப்படின்னு நான் விட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை பார்த்துட்டு வார் 2 பயப்படுறது ஏன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.